ஒரு அம்மா சொல்கிறாங்க, டிரைவருக்கெலாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்களாம். பொண்ணை பெற்றவங்க சொல்கிறாங்க, ஏன் டிரைவர்லாம் ஆம்பளை இல்லையா, அவங்களால குடும்பம் நடத்த முடியாதா, குழந்தை பெற்றுக்க முடியாதா? ஒன்று தெரியுமா உங்களுக்கு, டிரைவரால் தான் இந்த உலகம் நடந்துகிட்ருக்கு, இந்த உலகம் ஓடிக்கிட்டுருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி பிறந்த குழந்தையிலேருந்து இன்றைக்கி சாகிற போனால் வரைக்கும் டிரைவர் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அது உங்களுக்கு தெரியுமா? அதாவது இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் குழந்த பிறந்து வீட்டில் கொண்டு வந்து விட்றதுக்கும், அந்த குழந்தைக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும், இறந்து போனவங்கள கொண்டு போய் சுடுகாடுல சேர்க்கறதுக்கும் டிரைவருங்க தான் தேவைப்படுறாங்க. அது பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அந்த ஓட்டுநர்கள் தான் தேவைப்படுறாங்க. அவங்களோட உழைப்பு இந்த உலகத்தில் அதிகமாக இருக்குது. என்ன தெரியுமா? இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு பால் இல்லைன்னா விடிய விடிய ஒரு பால் வண்டி வந்துட்டுருக்கு, விடிய விடிய காய்கறி வண்டி வந்துட்டுருக்கு, விடிய விடிய உணவுப் பொருட்களை ஏற்றி செல்லும் வண்டி வாகனங்கள் வந்துட்டுருக்கு, விடிய விடிய ஏரோப்ளைன் ஓடிட்டுருக்கு, விடிய விடிய ட்ரெயின் ஓடிட்டுருக்கு, விடிய விடிய பஸ்ஸு, காரு, ஆட்டோ எல்லாமே ஓடிட்டுருக்கு. அப்போ ஓட்டுநர்களோட பங்கு எவ்வளோ முக்கியத்துவம்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும். இன்றைக்கி உலகம் முழுவதும் ஓட்டுநர்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா ஒரு குழந்தைக்கு கூட பால் கிடைக்காது, ஒரு பெற்றோர்களுக்கு கூட நல்ல சாப்பாடு கிடைக்காது, காய்கறிகள் வராது, உணவுப் பொருட்கள் வராது, எல்லாமே தடைபட்டு போயிடும். அப்போ டிரைவருங்க இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் மாதிரி. அவங்க இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. ஒரு அம்மா அப்படியே அலட்சியமாக சொல்கிறீங்க, டிரைவருக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு. ஏன் டிரைவர் ஆம்பளை இல்லையா? அவங்க வச்சு வாழ மாட்டாங்களா அவங்க பிள்ளைய? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அவங்க இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. உண்மையிலே இன்னும் ஒரு சொல்லப்போனால் இன்னும் ஒரு படி மேலே தான் அவங்க. டிரைவருங்க இல்லைன்னா இந்த உலகம் இயங்காது. அதான் உண்மை. உண்மையாக இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முகத்தில் பேசுகிறதுக்கு மன்னிச்சிக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.